Taste the Daily. நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஓவேலி வனத்துறை சோதனைச் சாவடி வழியாக புதிய கட்டுமான பணிகளை முழுமையாக நிறுத்த வருவாய்த்துறை பரிந்துரைத்திருப்பது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடலூர் பந்தலூர் பகுதிகளில் ஜென்ம நிலப்பிரிவு 17 எனப்படும் தீர்வு காணப்படாத நிலங்கள் உள்ளன. இங்கு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ள தடை உள்ள நிலையில் இப்பகுதி மக்கள் கட்டிடங்கள் கட்டுவது, விவசாயம் செய்வது உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இங்குள்ள இரு வனத்துறை சோதனைச் சாவடிகளின் வழியாக கட்டுமான பொருட்களை கொண்டு செல்ல அனுமதி கொடுக்க வேண்டாம் என வருவாய்த்துறை மாவட்ட வன அலுவலர் உள்ளிட்ட பரிந்துரை கடிதம் கொடுத்துள்ளது. கடந்த 30ஆம் தேதி ஸ்டாலின் தலைமையிலான அதிகாரிகள் கூட்டத்தில் ஜென்ம நில பிரிவு 17 பிரச்சனையை தீர்க்கப் போவதாக அறிவித்திருந்த நிலையில் தற்போது இந்த வருவாய்த்துறையின் பரிந்துரை கடிதம் மூலம் ஸ்டாலின் அரசு இரட்டை வேடம் போடுவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஓவேலி பகுதிக்கு எந்த ஒரு கட்டுமானத்தை எடுத்துச் செல்லக்கூடாது என்ற வருவாய்த்துறையினுடைய வரத்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடிதத்தை பார்க்கும் பொழுது மக்களை இங்கிருந்து வெளியேற்ற எண்ணுகிறார்களோ அல்லது தொட்டிலேயே மாட்டி குழந்தையும் கிள்ளி விடுகின்ற ஒரு சூழலை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறதா என்று கேள்விக்குறியை தான் தெரிகிறது. செங்கல்பட்டில் திமுக நிர்வாகிகள் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்து அபகரிக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எண்டத்தூர் பகுதியில் உள்ள கண்ணதாசன் என்பவருக்கு சொந்தமான நிலத்தை திமுக அச்சரப்பாக்கம் வடக்கு ஒன்றிய அவைத்தலைவர் சிவபெருமான் மற்றும் மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் பத்மாவதி உள்ளிட்டோர் போலி ஆவணங்கள் மூலம் தங்கள் பெயரில் பத்திரப்பதிவு செய்துள்ளனர். இது குறித்த வழக்கில் நளினி என்பவர் பிடிபட்ட நிலையில் திமுக நிர்வாகிகள் தலைமறைவாகினர். ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உள்ள நகராட்சி கிணற்றில் கழிவுகள் தேங்கி நிற்பதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உடுமலை தளி ரோடு பகுதியில் உள்ள நகராட்சிக்கு சொந்தமான கிணறு தற்போது பராமரிப்பின்றி காணப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கிணற்றில் குப்பை மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் கொட்டப்பட்டு குப்பை கிடங்காக மாறியுள்ளதாகவும் கிணற்றின் நீர் மாசடைந்து துர்நாற்றம் வீசுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே நகராட்சிக்கு சொந்தமான இந்த கிணற்றை அதிகாரிகள் தூர்வாரி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் என செயல்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயபாளையம் அருகே கிராம நிர்வாக அலுவலர் மீது மாட்டு சாணி வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வடக்கனந்தல் பகுதியில் ஏற்கனவே கிராம நிர்வாக உதவியாளர் சங்கீதா கிராம நிர்வாக அலுவலகத்திலிருந்து கணக்கு ஆவணங்களை வீட்டிற்கு எடுத்துச் சென்றது குறித்து கிராம நிர்வாக அலுவலர் தமிழ்ச்செல்வி தட்டி கேட்டுள்ளார். இதனால் சங்கீதா கிராம நிர்வாக அலுவலரை அலுவலகத்தில் வைத்து பூட்டி அவரை தாக்கியுள்ளார். இதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் தன்னை பணியிடை நீக்கம் செய்த ஆத்திரத்தில் கிராம நிர்வாக உதவியாளர் சங்கீதா தமிழ்ச்செல்வி மீது சாணியை வீசி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளார். இதில் காயமடைந்த தமிழ்ச்செல்வி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.